நாங்கள் சொன்ன மாதிரி கிளம்பிட்டோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இலைலாம் காய வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி இலை இருக்குது பாருங்கள், அதுதாங்க. நாங்கள் வந்து எப்படியோ ஒரு ஹாப்பியாக வந்து கிளம்பி போயிட்டே இருக்கோங்க. எங்கே வந்து பாருங்கள், அந்த இது கூட பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் மரத்துலேருந்து இப்போ வந்து பறித்து இப்போ வந்து இதோட சீசன், அதனால் வந்து எல்லோரும் காய வச்சுருக்காங்க விற்க. நீங்கள் எல்லாம் வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். எல்லோரும் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அங்கே தாங்க வந்து நான் போயிட்டுருக்கேன். அப்போ பாருங்க, ஆயிடுச்சு சொல்லு, பார்க்க விட்டேன். நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் வந்து நிறைய டைம் போயிருக்கேங்க, அங்கே அக்கா வீடு இருக்குது. ஆனால் வந்து நான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். பட் ஆனால் வந்து நல்லா ஒழுங்காக எடுத்தது இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வந்து நெல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டில் வந்து போடுவாங்க இல்லையா, போட்டு அதை பிடுங்கி வேறு இடத்துல வந்து நெல் நடுவாங்க பார்த்திங்களாங்க, அது தாங்க போட்டிருக்காங்க. இது வந்து வேறு நெல்லுங்க. இப்போ வந்து இந்த நெல் வந்து நடுவாங்க. மக்காச்சோளம் போடாதவங்க இது வந்து போடுவாங்கங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது, செம்ம குளிருங்க. மணி 12 மணி ஆச்சு. நான் வந்து இந்த வீடியோவில் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் எவ்வளோ குளிர் தெரியுங்களா, வெயிலே வந்து வரவே இல்லை. லைட்டாக தான் வெயில் வந்துச்சு, ஆனாலும் அந்த வண்டியில் வந்து செம்ம குளிருங்க. பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது. நான் வந்து இங்கே வந்து போகிற வழியில் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அது தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கெல்லாம் வீடியோ பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே இங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் வச்சுக்கேன், ஃபுல்லாகவே க்ரீனாக தாங்க இருக்கும். இது வந்து நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் மேலே ஏற போகிறோம் இல்லைங்களா, இது மேலே வந்து ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்குள்ளே தான் நம்ம வந்து கீழே வந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா, இதை பார்க்காமே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை பார்த்தாவே எவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியப்படுவாங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன் நான். பாருங்கள் நம்ம ஊர்லலாம் வந்து சும்மா இந்த நம்ம வீட்டுக்கிட்டேயே ஹைவே ரோட்லேயே பாலம்லாம் எவ்வளோ இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க. இதெல்லாம் கண்ணில் வந்து பார்க்காதவங்களே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பாருங்கள் வீடெல்லாம் எப்படி அதாவது இந்த அசாமோடலாம் வந்து நானும் உங்களோட வந்து நீங்களும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் வந்து எல்லாமே பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள் இப்படி தாங்க எங்கெல்லாம் வீடு கடை எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நான் வந்து இது வந்து இங்கே வந்து ஒரே மாதிரியே இருக்குல்ல பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு பூச்செடி தெரியுதுங்களா, பூச்செடி எல்லாமே நம்ம ஊரில் இருக்க சாமந்தி பூ எல்லா கலருமே இங்கே வந்து இருக்குங்க. நான் வந்து வீடு கட்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாங்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வாங்கிலாம் எங்கே விற்கிறது சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த சைடு வந்து போக வந்து நமக்கு வந்து வழி விடலை. பூட்ஸ் வண்டி வந்து வந்துட்டுருக்குங்க. பாருங்கள் நீங்களும் பூட்ஸ். என்னோடய வண்டியில் ரயில் பார்க்காத சின்ன பிள்ளைங்களாம் யாராவது இருந்துச்சிங்கன்னா நீங்களே ரயில் பாருங்கள். பூட்ஸ் வண்டி செம்ம சத்தங்க. காலையில் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டே வந்து அப்படியே கிளம்பியாச்சு. அந்த நாள் வந்து நாங்கள் வந்து என்ன தெரியுமா சாப்பாடு வந்து செஞ்சுருந்தோம், இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதோட கறி வந்து மிக்ஸ் பண்ணியிருந்து செஞ்சு சாப்பிட்டோங்க. இது தாங்க வந்து அது கீழே வந்து நதி இருக்குங்க, பிரம்மபுத்திரா நதி. இது வந்து இந்த பாலம் கட்டினாங்க பார்த்திங்களா, அப்போ வந்து ஃபுல்லாகவே இந்த நதி தண்ணி தாங்க எங்கள் வீட்டெல்லாம் வந்து வந்துடும். அப்போ வரப்போ கண்டிப்பாக காட்டுறேன். இந்த பாலம் கட்டினாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து எங்கள் வீட்டாண்டிருந்தே போட்டில் வந்து இந்த பாலத்தை வந்து பார்த்துட்டு போனாங்களாங்க அப்போவே. இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லைங்களா, அதனால் வந்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டு இதை பார்க்க வந்து போட்லேயே வந்தாங்க. இதோட பாலம் பேர் வந்து என்னமோ சொன்னாங்கங்க, ஆனால் நான் மறந்துட்டேன். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா நதி. அது வந்து இப்போ நமக்கு வந்து சரியாகவே தெரியல, ஏன்னா வந்து பனியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து 2 சைடுமே ஃபுல்லாகவே மூடி இருக்குது. நம்ம வந்து நதி பக்கத்துலேயே போய் வந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அது வந்து அடுத்த பார்ட் 2ல் வந்து நான் போட போகிறேன். பார்ட் 1க்கே பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உங்களால் தான் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இங்கே வந்து நான் வந்து அது இந்த குளூர்லேயுமே எடுத்திருக்கேன். பாருங்கள் இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது தெரியுங்களா, ஆனால் வந்து தெரியவே இல்லை. அவ்வளோ ஃபுல்லாக வந்து பனி புகையால் வந்து எல்லாம் மூடி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறதுங்க, அதனால் வந்து நம்ம சரி அப்படியே எடுத்துக்கலாம், அப்புறம் கூட கீழே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம போய் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நானும் வந்து அப்படியே காட்டியிருக்கேன். இதில் வந்து என் பையன், அது வந்து எங்கள் அக்காவோட பசங்க, அதாவது எங்கள் வீட்டுக்காரோடைய 3வது அக்காங்க, அவங்க வந்திருந்தாங்களே, அதான் மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்லைங்க. அதனால் இப்போ பரவாயில்லைங்க, என்ன இருந்தாலும் அந்த இதுவில் இருக்காங்க இல்லைங்களா, ஊசி குளுக்கோஸ் எல்லாமே போட்டிருந்தோம். சாப்பாடு சாப்பிட்டே வந்து அவங்களுக்கு தொண்டை வந்து அடைச்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க.
கடவுள் நல்லபடியாக குணமாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. நீங்களுமே வேண்டிக்கங்க. அவங்க தாங்க வந்து இந்த வீட்டில் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையை தாங்க சொல்கிறேன் நான். அவங்க எனக்கு வந்து இங்கே கொடுமைங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து எதுவுமே என்ன பண்ணுறதே இல்லைங்க. ஆதரவு தாங்க பண்ணுறாங்க. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதும் அப்புறம் ஒரு அப்பா மாதிரி நம்மளும் பார்த்துக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு தாங்க இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களுமே. பாருங்கள் கீழே எல்லாமே அந்த தண்ணி சைடில் வந்து தண்ணி கம்மியாயிருச்சு இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து மக்காச்சோளம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய் எல்லாமே போட்டிருக்காங்க. அதை பாருங்கள். அந்த சைடுமே வந்து பாலம் கட்டிகிட்ருக்காங்க தெரியுதுங்களா. அந்த ஜேசிபிலாம் இருக்குது பாருங்க. எனக்கு வந்து எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க தாங்க நான் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கேன். ஏன்னா வந்து யாரும் வந்து யூடியூப்லேருந்து ஒரு பணம் வராமல் எதுக்குமே வந்து போக மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாமே. பாருங்கள் கீழே மேலெல்லாம் ஃபுல்லாக மழை, அப்படியே கீழே வந்து தண்ணி பார்த்திங்களா. இப்போ இந்த சைட்லலாம் மணல் இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த டைமுக்கு மட்டும்தாங்க அது போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்துடும் இல்லைங்களா. அதனால் நீங்கள் வந்து என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து அந்த கீழே ஃபுல்லாக அந்த நதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். அந்த பாலத்தை பிரம்மபுத்திரா. இது வந்து நம்ம மேலே மட்டும்தான் அந்த அந்த பாலம் ஃப்ரிட்ஜுங்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க தாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.